வெல்கம் டு அம்மா சமையல் ஆரோக்கியம். நாளைக்கு தை மாத கந்த சஷ்டி, அதுவும் வளபெற கந்த சஷ்டி. இந்த தை மாதம் வர வளபெற கந்த சஷ்டி வந்து ரொம்ப முக்கியமானது. அது இல்லாமல் வந்து இந்த பெரிய சஷ்டின்றது வந்து 6 நாள் சூரசம்ஹாரம் பண்ணுற அந்த பெரிய சஷ்டியும் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த எவ்ரி மந்த் வர வளபெற கந்த சஷ்டி வந்து குடும்பத்தில் அந்த நாள் வந்து நம்ம விரதம் இருந்து முருகரை வந்து கும்பிட்டு முடிஞ்சவங்க கோயிலுக்கு போவோம். இல்லை வீட்லேயே முருகர் படம் இருந்தால் அது வந்து அரளிப்பூ இல்லைன்னா சிகப்பு பூ, முருகனுக்கு சிகப்பு பூ வச்சு பூஜை பண்ணோம்னா நம்ம கஷ்டமெல்லாம் நீங்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து அரளிப்பூவோ இல்லை வந்து செம்பருத்தி அந்த மாதிரி சிகப்பு பூ வச்சு சாமிக்கு சாத்தி, அப்புறம் நெய்வேத்தியம் எதுனாலும் உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியத்தை பழங்களோ இல்லை எதுவோ வச்சு கும்பிட்டு அந்த சஷ்டி கவசம் வந்து முடிஞ்சால் படிக்கலாம். ஏன்னா வந்து எங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து இந்த வளபெற சஷ்டியிலேருந்து பழக்கப்பட்டு அந்த கந்த சஷ்டி கவசன்றது நாங்கள் வந்து பார்க்காமையே வந்து சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம படிச்சுட்டே இருந்தோம்னா நம்ம மனசில் அது நல்லா பதிஞ்சிடும். அதாவது அதுக்கு ஒரு பாட்டே உண்டு. துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதி தூங்கும், நிஷ்டையும் கைகூடும் நிமிட அருள் கந்த சஷ்டி கவசம் தனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டே உண்டு. அது வந்து அதுதான் பாட்டுன்னா கந்த சஷ்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை சொல்லிட்டு தான் வந்து ஆரம்பிப்பாங்க. நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த அளவுக்கு இந்த வளபெற கந்த சஷ்டின்றது ரொம்ப முக்கியமான கந்த சஷ்டி. குடும்பத்தில் எந்த கஷ்டமும் இல்லாமல் எல்லா வளமும், பணம் மட்டும் இல்லாமல் வந்து கல்வி செல்வம், திருமணம், குழந்தை செல்வம் எல்லாமே இது பண்ணுறதுக்கு அந்த முருகனை நம்ம நாடி இந்த மாதிரி விரதம் இருந்து வேணும்னா கண்டிப்பாக அது நடக்கும்ன்றது நடைமுறையில் நான் தெரிஞ்சுக்கிட்ட உண்டு. எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டியெல்லாம் கூட ரொம்ப கந்த சஷ்டி விரதம் இருப்பாங்க. எங்கள் பாட்டி இறந்ததே சஷ்டி அன்றைக்கி தான். அந்த மாதிரி வளபெற சஷ்டி, கார்த்திகை மாதம். அந்த மாதிரி வந்து அந்த சஷ்டிக்கு அவ்வளோ பவர் இருக்குது. நாங்கள் வந்து தீபாவளி அன்னைக்கு துணியெல்லாம் போட்டுட்டு எங்கள் வீட்டில் முன்னோர்களை தான் கும்பிடுவாங்க. தீபாவளி அன்னைக்கு அந்த ட்ரெஸ்ஸை வந்து என்ன பண்ணுவோம், அப்படியே எடுத்து வச்சுருந்து கந்த சஷ்டி பெருவிழாவுக்கு லட்சார்ச்சனைக்கு தாத்தா பணம் கட்டிடுவாங்க. நாங்கள் அன்றைக்கி அந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டுட்டு போய் அந்த லட்சார்ச்சனையில் கலந்துக்கிட்டு வந்து இது பண்ணுறது வழக்கம். இதனால் வந்து குடும்பம் வந்து நல்ல செழிப்பாக இருக்கிறதுக்கு நம்ம இதெல்லாம் கடைப்பிடிச்சோம்னா நல்லது. இது வந்து என்னோடைய சொந்த அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதம் வர வளபிறை கந்த சஷ்டியும் அந்த தேய்பிறை கந்த சஷ்டி இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அப்புறம் சூரசம்ஹார கந்த சஷ்டி அந்த 6 நாள் இதை வந்து நம்ம விரதம் இருந்து முருகரை கும்பிட்டோம்னா அதுக்கு இணை ஈடு உலகத்தில் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டைம் இருந்தால் இதை வந்து ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எல்லா நலமும் பெற்று வாழணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எங்கள் சேனலை உங்களுக்கு உடனுக்குடனே வீடியோ வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.